ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டேங்க. நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடித்து அறக்க பறக்க அம்மா வீட்டுக்கு ஓடியாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னா அம்மா உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேங்க. உளுத்த வடை செய்யலாம் அப்படின்னாங்க. அம்மா உளுத்த வடையும் செய்யலாம், மெது வடையும் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். சரி செய்யுமா, நீயே செஞ்சுடு அப்படின்னு சொன்னாங்க. சரி மிக்சியில் அரைக்க வேணாம், நம்ம ஆட்டுக்கல்லையே ஆட்டி எடுத்துக்கலாங்கும் போது தான் அம்மா அப்பா சொன்னாங்க, உளுத்த வடைக்கு ஒரு பதமாகவும் மெது வடைக்கு ஒரு பதமாகவும் ஆட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா போட்டு ஆட்டி அது எதுக்கு பாதி பாதி பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மெதுவடையில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு கொட்டை இதெல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சாச்சு. இன்னொன்று வந்து உளுத்த வடைக்கு ஊறிட்டு இருந்தது. மெதுவடை போட்டு எடுத்துருந்தேன். சூப்பராக வந்துருந்ததுங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உளுத்த வடையும் வந்து நான் இப்போ தான் வந்து நல்லா வந்திருக்கு. ஏன்னா உரல்கல்ல ஆட்டின அந்த பதமாக இல்லை என்னன்னு தெரியலைங்க. வரலட்சுமி பூஜைக்கெலாம் நான் வீட்டில் செய்வேன். நல்லாவே இருக்காது உளுத்த வடை, மாவாக இருக்கும். தீஞ்சு போயிரு. எங்கள் வீட்டுக்காரெலாம் திட்டுவார். அம்மா வீட்டுக்கு போனோன்னே நல்லா வந்துருச்சா இல்லை என்னன்னு தெரியல, இல்லை கை பக்குவமாக இல்லை ஆட்டி நம்ம சுட்ட பதமானு தெரியல. அப்புறமேட்டு ஒரு வழியாக நம்ம ரெடி ஆகிட்டே இருந்தது. அப்புறம் இந்தாண்ட வந்து தம்பி உடனே சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அக்கா நீங்களே செஞ்சிடுங்க அப்படின்ட்டு அது ஒரு வேலை. வெங்காயம்லாம் அரிஞ்சு எண்ணெய், கடுகு போடலை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி பழம்லாம் போட்டேன். அப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் வந்து உப்பு போட்டு கழுவி அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுலேயே போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தோம். லைட்டாக வெந்தோடனே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்து புதுசாக மிளகாத்தூள்லாம் அரைச்சிருப்பாங்களாட்டுக்குது. மிளகாத்தூள் சரி காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருந்தேங்க. அதே என்னடானா காரம் அதிகமாக இருந்தது. தம்பி இருந்துட்டு அக்கா காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் வச்சு அரைச்சி ஊற்றி வச்சிடலாம், காரத்தோடு சாப்பிட வேண்டாம் வெயில் காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் அதை ஆட்டி அதுவுமே ஆட்டுக்கல்லையே ஆட்டி ஊற்றி வச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பலகாரமும் சுட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். சாப்பாடு வந்து வடித்தோன்னா தம்பி எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் சாதம் வச்சோம். அப்புறம் சில்லி வந்து சிக்கன் பொரிச்சு எக்ஸ்ட்ரா, அப்புறம் புளி ரசம் வச்சுருந்தோம். அப்புறம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் முட்டையும் அவிச்சு வச்சு எடுத்துக்கிட்டாச்சு எங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்த சில்லியும் சரி சீக்கிரம் இதையும் பொரிச்சு வச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு சாயா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ இஞ்சி நல்லா தட்டி போட்டு வச்சு அப்புறமேட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி பக்கமாக எல்லாம் அம்மா நான் தம்பி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 6 மணி பக்கமாக எங்கள் வீட்டுக்காரரும் வந்தார். அப்புறம் சாப்பிட்டோன்னா உடனே கிளம்பிட்டோம். அம்மா எல்லாம் பார்சல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரசம் வேணான்னு தான் சொல்லியிருந்தேன், இந்த எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் போய் செஞ்சிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு வந்து நாம் செஞ்ச சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவர் அங்கேயே சாப்பிட்டுட்டாரு. நான் அம்மா வீட்டில் சாப்பிடல, நான் நைட்டு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்புறம் மெதுவடை, அப்புறம் சில்லி, அப்புறம் முட்டை, அப்புறம் கிச்சடி சம்பா அரிசி கொஞ்சம் இருந்தது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். 2 எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா பேய் பிடிச்சிருமா. அப்புறம் அணில் கொத்தனை கொய்யா இது நிறையா பழம்லாம் குருவிலாம் சாப்பிட்டு வச்சுருந்துச்சு. சரி குருவி தானே சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் மாங்காய் வந்து மரத்தில் அதிகமாக இருந்ததுனால சரி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி சண்டே வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு, ஜாலியாகவும் போனது. அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.